சிற்றியா புத்திரனுண்டோ? பரீட்சையில்லா வெற்றிதானுண்டோ? தகப்பன் சிற்றியா புத்திரனுண்டோ? பரீட்சையில்லா வெற்றிதானுண்டோ? சோதனை வரும்போது தாங்கும் திறனளித்து தப்பிச் செல்ல வழி செய்வார். ஒரு போக்கை உண்டாக்கி தருவார். சோதனை வரும்போது தாங்கும் திறனளித்து தப்பிச் செல்ல வழி செய்வார். ஒரு போக்கை உண்டாக்கி தருவார். எழுந்து தந்த இடம் செல்வே, எனக்கு இறங்கும் தகப்பனவர். என் நிலை பற்றி அங்கு சொல்லுவே, எதையும் மறைக்காமல் பேசுவே. தம்மிடம் வருவோரை தள்ளிடுவாரோ? அன்பின் கையால் அணைத்திடாரோ? தம்மிடம் வருவோரை தள்ளிடுவாரோ? அன்பின் கையால் அணைத்திடாரோ? ஆபேலின் இரத்தம் ஒன்று பேசினதை பார்க்கிலும் நன்மைகளை பேசும் இரத்தம் இயேசுவின் இரத்தத்திடம் வந்தே. ஆபேலின் இரத்தம் ஒன்று பேசினதை பார்க்கிலும் நன்மைகளை பேசும் இரத்தம் இயேசுவின் இரத்தத்திடம் வந்தே. இழந்து தந்த இடம் செல்வே, தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்கினாரோ? எப்பொழுதும் கோபம் வைப்பாரோ? தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்கினாரோ? எப்பொழுதும் கோபம் வைப்பாரோ? ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்திடும் கிருபாசன தண்டை வந்தே. தைரியமாகிட்டு சேர்ந்தே. ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்திடும் கிருபாசன தண்டை வந்தே. தைரியமாகிட்டு சேர்ந்தே. இழந்து தந்த இடம் செல்வே, எனக்கு இறங்கும் தகப்பனவர். என் நிலை பற்றி அங்கு சொல்லுவே, எதையும் மறைக்காமல் பேசுவே. என் நிலை பற்றி அங்கு சொல்லுவே, எதையும் மறைக்காமல் பேசுவே. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், கிருபையும் இரக்கமும் நிறைந்தவர். இந்த நாளிலும் ஒரு வேத வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி சில காரியத்தை சொல்லி ஜெபம் பண்ணுவது நல்லது என்று உணர்ந்தேன். நீதிமொழிகள் 6:16 வாசித்தால், கர்த்தர் 6 காரியங்களை வெறுக்கிறார், 7வது காரியங்களும் அவருக்கு அருவருப்பானது என்று அந்த காரியங்களை எல்லாம், தீமைகளை எல்லாம், பாவத்தை எல்லாம் சாலமோன் பட்டியலிட்டு கர்த்தர் வெறுக்கிற அருவருக்கிற காரியத்தை பற்றி சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம்.
இன்றைக்கு இந்த பூமியில் இயேசுவை பின்பற்றுகிற நாம் அவருக்கு அருவருப்பானவர்களாக வாழக்கூடாது. எபிரேயரை எகிப்தியர் எப்படி தெரியுமா நினைச்சாங்களா? அருவருப்பாக நினைப்பாங்களா? ஏன்? அவங்க மேய்ப்பர்கள், ஆடு மேய்க்கிறவர்கள். நாங்கள் பார்வோனுக்கு எங்கள் எகிப்து பெரிய ஜமீன்தார் என்ற ஒரு நினைப்பு. பெலிஸ்தியரை பாருங்களேன், பெலிஸ்தியர் இஸ்ரவேலரை அருவருத்தார்கள் அப்படின்னு சாமுவேலில் வசனம் இருக்கிறது. இப்படி இந்த பூமியில் மனிதர்கள் ஜாதியின் பேரால், மதத்தின் பேரால் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டையை மூட்டி விட்டு அருவருக்கிறத நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட இந்த பூமியில் நம்ம அருவருப்பானவர்களாக, மனிதர்களுக்கு அருவருப்பால், கர்த்தருக்கு முன்னாடி அருவருப்பாய் வாழாதபடி பிரியமும் அவரை சந்தோஷப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையை வாழதான் ஆண்டவராகிய தெய்வம் இன்றைக்கு நம்ம இந்த இடத்துல அழைத்திருக்கிறார், இந்த நாளில் அழைத்திருக்கிறார். அதனால் கர்த்தருக்கு பிரியமுண்டாக நம்ம வாழணும். வேதத்தில் யோபு என்ற மனுஷனை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப சுயநீதி உடையவர். கர்த்தரை முறுமுறுக்கலை, தூசிக்கலை, காலையில் எந்திரிச்சோன்னு பிள்ளைகளை எழுப்பி தகனப்பள்ளி செலுத்துகிற ஆள். என் நீதியை கெட்டியாக பிடித்து கொண்டேன், விடமாட்டேன். ஏன் ஆண்டவர் எனக்கு இந்த தீமையை கொடுத்தார், சோதனையை கொடுத்தார் என்று அப்பப்போ ஆர்குமெண்ட் பண்ணி வாதாடுகிற மனுஷன். ஆனால் கடைசியாக ஆண்டவர் அவருக்கு தோன்றி, நீ வரிந்து கட்டி நில்லு, உன்னுடைய ஒவ்வொரு கேள்விக்கும் நான் ஆன்சர் பண்ணுறேன், பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவனை எப்படி காப்பாற்றி நடத்தினேன் என்று சொன்னபோது, அறிவில்லாத வார்த்தையால் நீ பேசினே இல்லைப்பா, ஆலோசனை, என்னுடைய ஆலோசனை இருளாக்குன்னு இல்லை, இப்போ நான் பேசுகிற நீ பதில் சொல்லு. யோபு நடுங்கிட்டார். யோபு 42:6 சொல்லுகிறது, அவர் சொல்லுகிறார், நான் என்னையே அருவருத்து சாம்பலிலும் தூசிலும் உட்கார்ந்து என்னை தாழ்த்துகிறேன். கர்த்தர் பேசின போது, அதற்கு விளக்கம் கொடுத்த போது, தன்னை அருவருத்த என்னுடைய குறைபாடுகள், நான் நினைச்சேன் இதுவரை அவர்களை காட்டியும் நல்லா இருக்கிறேன், இவங்களை காட்டியும் நல்லா இருக்கிற ஒரு அகந்தை பெருமையில் இருந்தேன். இப்போ நான் பண்ணின தீமையை பார்க்கும் பொழுது என்னை நானே அருவருக்கிறேன். எப்படி தாழ்த்தினார் பார்த்தீங்களா? இன்றைக்கி மற்றவங்களை பார்த்து, அவங்களுடைய தீமையை பார்த்து அருவருப்போம், சாப்பிட முடியாது. ஆனால் நம்ம அருவருப்பு மற்றவங்களுக்கு தெரியாததா? நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோமா? கர்த்தர் அதை காணும்போது, நம்ம காட்டும்போது தான் கண்டுபிடிக்க முடியும். இன்றைக்கு வேதத்தை வாசித்து பார்த்திங்கன்னா, அதனால தான் இயேசு சொல்கிறாரு, சில மனிதர்கள் இன்றைக்கு வாழும்போது மனிதருக்கு முன்னாடி ரொம்ப பெரியவங்க, ரொம்ப பண வசதி உள்ளவங்க, ஜமீன்தாருங்க, செல்வந்தருங்க, ஆமாம் பதவியில் இருக்கிறவருங்க. இயேசு சொல்கிறாரு லூக்கா 16:15, மனிதனுக்கு மேன்மையானதெல்லாம் கர்த்தருக்கு அருவருப்பானது. எவ்வளோ வேதம் சொல்லுது பார்த்தீங்களா? மனிதர் பார்வையில் வேணால் நீ ரொம்ப பெரியவர், அவர் கொடை வள்ளல், அப்படி இப்படி இதை செய்கிறாரு, இவ்வளோ பேரை படிக்க வைக்கிறாரு, அன்னதானம் போடுறாரு, அப்படி இப்படின்னு. ஆனால் தேவனுடைய பார்வையில் உன் அந்தரங்க கிரியைகளை, நம்முடைய கிரியைகளை அறிந்த தேவன், அது அவருக்கு பிரியமாக வாழ்கிறோமா, நடக்கிறோமா, பேசுகிறோமா, அல்லது அருவருப்பாய் நடந்து கொள்கிறோமான்றதை பார்க்குறார். அதுக்குத்தான் தேவனை பின்பற்றுகிற நாம் கர்த்தர் வெறுக்கிற அந்த அருவருப்புகளெல்லாம் விட்டுட்டு, அநீதியை, பாவத்தை விட்டுட்டு நீதியோடு தேவனை பின்பற்ற வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. லூக்கா 1:71 நாம் வாசித்தால், பரிசுத்தத்தோடு நீதியோடு அவரை பின்பற்றணுமா. அதுக்குத்தாங்க தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். இன்றைக்கு காலையில் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அருவருப்புகளை மாற்றி தேவனுக்கு பிரியமுண்டாக நடப்பதற்குத்தான் இயேசு இந்த பூமிக்கு இறங்கி வந்து நமக்காக நம்மை கழுவி எடுத்து இரத்தத்தினால் புனிதப்படுத்தி அவருடைய பிள்ளையாக வச்சிருக்கிறார். இல்லை, அவருடைய அந்த ரட்சிப்பையும் பாவ மன்னிப்பையும் சிலுவையும் நீங்கள் அசட்டை பண்ணி, நாங்கள் என்ன பெரிய ஜெபம் பண்ணுறது, நாங்கள் தான் யார்கிட்ட வேணாலும் ஜெபிப்போம், புனிதர்கள்ட்ட ஜெபிப்போம், மனிதர்கள்ட்ட ஜெபம் பண்ணுவோம்,
இதில் என்ன தப்பு? 1000 விளக்கு நீ கொடுத்துட்டுலாம். நீங்கள் எதை விதைக்கிறீங்களோ அது தானே. இப்போ உங்களை யார் வேணாம், அநியாயம் சரியா செய், அக்கிரமம் சரியா செய். ஆனால் நீதியுள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும் ஆண்டவர் சொல்கிறார். அப்போ இன்றைக்கு வேதத்தை கேளாதபடி தன் செவியை மறைக்கிறனுடைய ஜெபம் அருவருப்பானது. நீதிமொழி 15:8 ஆண்டவர் சொல்றாரு, துன்மார்க்கனுடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது, நீதிமான்களுடைய ஜெபத்தை அவர் கேட்கிறாரா. துன்மார்க்கன் எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு குடிச்சிட்டு மனைவியை பிரிஞ்சு வேற ஒரு பெண்ணோட கள்ள உறவில் இருந்துட்டு நான் ஜெபம் பண்ணுவேன், பிரார்த்தனை பண்ணுவேன், ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்பாருன்னா உங்களை நீங்கள் ஏமாத்துறீங்கன்னு அர்த்தம். துன்மார்க்கனுடைய பழி கர்த்தருக்கு அருவருப்பானது, நீதிமான்களுடைய ஜெபத்தை தான் கேட்குறார். அதனால் நாங்கள் ஜெபம் பண்ணுறோம், பிரார்த்தனை பண்ணோம். அந்த பிரார்த்தனை ஜெபம் தேவ சமூகத்தை எட்டுகிறதா, இல்லை காற்றோடு காற்றாய் பறந்து ஓடி விடுகிறதா? காற்றில் பறக்கப்பட்ட காணாமல் போன ஜெபங்களாய் நம்முடைய ஜெபம் இருக்கக்கூடாது. அதற்குத்தான் தேவ சமூகத்தில் நம்மளை தாழ்த்தி பாவ மன்னிப்பை பெற்று என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபிக்கும்போது ஜெபத்தை கேட்பேனாரு. ஆகவே இன்றைக்கு தாழ்த்தி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் இன்றைக்கு அருவருப்புகளை மாற்றி அவருக்கு பிரியமான பிள்ளைகளாய் உங்களை வாழ வைத்து இந்த நாளில் அற்புதமாக நடத்துவார். அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபம் பண்ணுவோம். அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, நேரத்துக்காக, கிருபை இரக்கங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்போ யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்டு உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ, ஜெபம் பண்ணுறாங்களோ, அத்தனை பேர் மேலும் இயேசு கிறிஸ்துவனுடைய வல்லமை இப்பொழுது இறங்கட்டும். கர்த்தர் அருவருக்கிற காரியங்களை மாற்றி ஆண்டவரே அவர்கள் ஜெபத்தின் மேலே நீ பிரியமாயிருந்து இன்றைக்கு அவர்கள் ஜெபங்களுக்கு பதில் கொடுத்து இந்த நாளில் அற்புதமாய் நடத்தும்படி கெஞ்சுகிறோம். தடைகளை நீக்கி போடும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.